Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962557557. Daily Low GI Wellness Sugar. வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இதுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும்? ஆக்சுவலி அந்த ஒரு வீடியோ மூலமாக இன்னமும் வந்து ஆல்வாஸ் வினித்தி அப்படின்னு சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ தான் எங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். தகன்னு குழந்தை நல்ல உருண்டையான முகம், துருதுருன்னு பார்வை, எடுப்பான மூக்கு, கோவைப்பழம் போல உதடு, பெண் குழந்தை கழுக்குன்னு சிரிக்கிறதாம் பார்த்தாலே ஆசையா இருக்கு. எனக்கு அப்போ ரொம்ப புரியல, ஆனால் இப்போ புரியுது. இப்போ புரியுதா? இப்போ கேட்பாங்களா வெளியெல்லாம் படம் என்னன்னு கேட்பாங்க உங்களை? ரொம்ப வந்து நீங்கள் அப்படியா நீங்கள் இப்படியான்னு ரொம்ப கேட்டதில்லை. ஏன்னா நான் வெளியே போகும்போது வேறு லுக்கில் இருப்பேன். ஏன்னா அந்த லுக்கில் பார்த்தா தான் நிறைய பேர்த்துக்கு அடையாளமே தெரியும். இப்படி வந்து ஸ்ரீநிதி வெளியே பார்க்குறப்ப ரொம்ப சமத்தா சைலண்ட்டாக இருக்கீங்களே, சொற்பொழிவு பேசுகிறப்ப மட்டும் எங்கேருந்து அந்த ஒரு எனர்ஜி வருது பயங்கரமா? இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுனால வந்திருக்குமோ என்னமோ தெரியல. நம்ம மேடை ஏறி பாடின லைக் சொற்பொழிவு பண்ண அந்த ஒரு ஸ்லோகமாக இருக்கலாம், என்ன ஃபஸ்ட்டு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அது வந்து எங்கள் பாட்டி வந்து ஒரு 3 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, அலமேலு மங்கா கோயில்னு. அது ஒரு கோயில், அங்கே மைக் ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போ கேட்டாங்க இந்த மாதிரி நான் பேசலாம். சரி அவங்களும் பேசலான்னு. அப்போ எங்கள் பாட்டி அப்போ தான் ஏதோ சின்ன ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிள் தமிழில் இந்த மாதிரி ஆண்டாள் எப்படி பிறந்தாங்க, அப்போ தான் பெரியாழ்வார் கூப்பிட்டுட்டு போனார், அதெல்லாம் சும்மா சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் சொன்னேன். பெண் குழந்தை கழுக்குன்னு சிரிக்கிறதா பார்த்தாலே ஆசையாக இருக்குது, கரு நல்ல கேஷம், சுண்டியான கேஷம். அதனால தான் கோதை அப்படின்னு பேர் வச்சேன். பூங்கோதைன்னு சொல்வா இல்லையா? திருவாடிப்பூரத்து அன்றைய தினம் ஆஷாடே பூர்வ பல்குன்யா சுப்ரபாதேஷு மங்களே ஆபிலாசிய ஜெகன்மாதா துளசி கானனாஞ்சரே ஆஷாடே பூர்வப்பல் குன்யா ஆடி மாசம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு கிடைச்சாலாம் தேவி மகாலட்சுமி கிடைச்சாருன்னு சொல்கிறேன். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து இயல்பாக பார்க்குறப்ப ரொம்ப ஒரு சமத்தா ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. ஆனால் ஒன்ஸ் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சொற்பொழிவை வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக வந்து பேசுவாங்க. இந்த குழந்தையாடா இப்படி பேசுறது, அந்த மாதிரி நம்மளே ரொம்ப வியந்து பார்க்குற மாதிரியான ஒரு குழந்தை. ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆல்வாஸ் ஸ்ரீநிதி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். ஸோ சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 வயசில் ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி, இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஒரு 13 இயர்ஸ் இருக்குமா? ஸோ எப்படி இருக்குது ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறது, இந்த மாதிரி வந்து சொற்பொழிவு பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு? எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 இயர்ஸில் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்து, பாட்டி சொல்லிக் கொடுத்து ஆரம்பிச்சது தான். இப்போ கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, எப்படி வந்து ஸ்ரீநிதி வெளியே பார்க்குறப்ப ரொம்ப சமத்தா சைலண்ட்டாக இருக்கீங்களே, சொற்பொழிவு பேசுகிறப்ப மட்டும் எங்கேருந்து அந்த ஒரு எனர்ஜி வருது பயங்கரமா? இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுனால வந்திருக்குமோ என்னமோ தெரியலை. இப்போ இயல்பாகவே எப்படி இல்லை, இப்போ வந்து வெளியே அப்படி சமத்தா இருக்கிற மாதிரியா, இல்லை வீட்டில் வந்து சேட்டை பண்ணுற பொண்ணா? வீட்டில் சேட்டை பண்ண மாட்டோம், ஆனால் அண்ணா கூட சண்டை போடுவேன். அண்ணா கூட சண்டை போடுவீங்களா? அண்ணா என்ன படிக்கிறாங்க? அண்ணா 12th. ஸோ உங்கள் ஸ்ரீநிதிக்கு ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு நம்ம மேடை ஏறி பாடின லைக் சொற்பொழிவு பண்ண அந்த ஒரு ஸ்லோகமாக இருக்கலாம், என்ன ஃபஸ்ட்டு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அது வந்து எங்கள் பாட்டி வந்து ஒரு 3 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு, அலமேலு மங்கா கோயில்னு. அது ஒரு கோயில், அந்த கோயில் அப்போ தான் கும்பாபிஷேகம் முடித்து அங்கே மைக் ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போ கேட்டாங்க இந்த மாதிரி நான் பேசலாமான்னு. சரின்னு அவங்களும் பேசலான்னாங்க. அப்போ எங்கள் பாட்டி அப்போ தான் ஏதோ ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிள் தமிழில் இந்த மாதிரி ஆண்டாள் எப்படி பிறந்தாங்க, அப்போ தான் பெரியாழ்வார் கூப்பிட்டுட்டு போனார், அதெல்லாம் சும்மா சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் சொன்னேன். ஓ, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வைரல் ஆனதே அந்த கிளிப்பு தானா? ஃபஸ்ட்டு வைரல் ஆனது அந்த கிளிப் இல்லை, அது வந்து அதுவும் ஆனால் ஆண்டாள் பற்றி பேசணும். அதுவும் ஆனால் ஆண்டாள் பற்றி பேசினது தான். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ராம்நகர் ராமர் கோயில்னு ஒரு கோயில், ஒரு நல்ல ஃபேமஸான கோயில்.
அங்கே வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பேசும்போது தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நீங்க எதிர்பார்த்தீங்களா இதுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும்? ஆக்சுவலி அந்த ஒரு வீடியோ மூலமா இன்னமும் வந்து ஆல்வாஸ் வினித்தி அப்படின்னு சொல்றப்போ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ தான் எங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும். எல்லாருக்குமே இந்த குழந்தை தானே அது அப்படின்னு சொல்லி லிட்ரலி வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஸ்டோரி எல்லாமே அதுவா நீங்களா தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா நம்மள இவ்வளோ பேர் வந்து கொண்டாடுறாங்க அப்படிலாம் தெரிஞ்சுச்சா? எனக்கு அப்போ ரொம்ப புரியலை, ஆனால் இப்போ புரியுது. இப்போ புரியுதா? இப்போ கேட்பாங்களா வெளியெல்லாம் போனால் என்னன்னு கேட்பாங்க உங்களை? வெளியே போனால் ரொம்ப யாரும் எப்படி சொல்ல, ரொம்ப வந்து நீங்கள் அப்படியா நீங்கள் இப்படியான்னு ரொம்ப கேட்டதில்லை. ஏன்னா நான் வெளியே போகும்போது வேறு லுக்கில் இருப்பேன். ஏன்னா அந்த லுக்கில் பார்த்தா தான் நிறைய பேர்த்துக்கு அடையாளமே தெரியும். இல்லை உங்களை தெரிஞ்சு பேசுகிறவங்க வந்து இப்போ நீங்கள் தான் ஆல்வாஸ் வினித்தின்னு தெரிஞ்சு பேசுகிறவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க உங்களை பார்த்து பேசுகிறப்போ? ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் அந்த குழந்தையா? நான் உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேன் யூடியூப்பில். நான் வந்து உங்களோட இதில் நான் ராம்கோ சிமெண்ட்ஸில் இது ஒரு பெண்ணடம் பிளான்ட்டில் வந்து ஒரு இதுக்காக போயிருந்தோம், ப்ரோக்ராம்காக. அங்கே அதுக்கு முன்னாடி நவராத்திரி ஃபங்க்ஷன் என்னமோ நடந்திருக்கு. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நான் உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் ஆண்டாள் மாதிரி அதில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருந்துச்சு, அதில் நான் உங்களை பார்த்து தான் பேசினேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி நீங்கள் போகிறப்போ உங்களை யார் ட்ரெஸ்அப் பண்ணுவா அழகா? இந்த மாதிரி பாவாடை சட்டை இதுக்கு இந்த மாதிரி கம்மல்லாம் போடணும், வளையல் போடுறது, மேக்கப் பண்ணுறதெல்லாம் யார் பண்ணுவா? அம்மா தானே. நீங்கள் சொல்வீங்களா எனக்கு இந்த மாதிரி வேணும், இல்லை இந்த கலரில் வேணும், ஏதாச்சும் பார்த்தெல்லாம் சொல்வீங்களா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு? ஏதாச்சும் இதுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா, இப்போ குருனா அந்த குருக்கு என்ன கலரோ அந்த மாதிரி போடுறது, முருகர்னா பச்சை அந்த மாதிரி பச்சை கலர் போடுறது, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்ற வந்து ஒரு சொற்பொழிவு, இல்லைனா வந்து நேரில் ஆடியன்ஸ் பயங்கரமாக உங்களை ரிசீவ் பண்ணி கிளாப் பண்ணது, பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம்னா எது சொல்வீங்க? எல்லா ப்ரோக்ராமே மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. எதுவுமே அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா ப்ரோக்ராமுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு நிறைய இந்த நான் வந்து இருக்கலே நிறைய ப்ரோக்ராம் பண்ணது ஆண்டாள் மேலே தான், ஆண்டாள் டாப்பிக்கில் தான் நிறைய பண்ணியிருக்கேன். எதனால் அப்படி உங்களுக்கு பர்சனலாக ஒரு கனெக்ட் இருக்கா? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் பாட்டியெல்லாம் ஆண்டாள் கதை தான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லி கொடுத்தாங்க. அது போக எனக்கு இந்த உலகத்துக்கு தெரிய வச்சதே ஆண்டாள் தான். அப்படியா? அந்த டாபிக்னால தான் நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனேன். அதனால எனக்கு ஆண்டாள்னா ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ ஏதாச்சும் ஒரு குட்டி கதை சொல்லலாமா? ஆண்டாளோடது ஏதாச்சும் இப்போ சொல்லலாமா? ஏதாவது ஒரு குட்டி கதையா? தந்திபுர மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கா, அந்த பூமியே பிளக்கிறதாம் ஒரு பெரிய ஜோதி ஒன்று கண்ணை பழிக்கிறது பளிச்சுன்னு. ஹே ஜோமை மாதம் ஒரு ஜோதி, அழகான குழந்தை, தங்க ரேக்குக்கு இருக்கு, ஸ்வர்ண விக்கிரகம் போல தக்க 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 தக்கன்னு குழந்தை, நல்ல உருண்டையான முகம், துருத்துருன்னு பார்வை, எடுப்பான மூக்கு, கொவ்வைப்பழம் போல் உதடு, பெண் குழந்தை கழுக்கழுக்குன்னு சிரிக்கிறதாம், பார்த்தாலே ஆசையா இருக்கு, கரு 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 கரு, நல்ல கேஷம், சுண்டு சுண்டியான கேஷம். அதனால்தான் கோதை அப்படின்னு பேர் வச்ச. பூங்கோதன்னு சொல்வா இல்லையா? திருவாடிப்பூரத்து அன்றைய தினம் ஆஷாடே பூர்வ பல்குன்யா சுப்ரபாதேஷு மங்களே ஆபிலாசி ஜெகன்மாதா ஜெகன்மாதா துளசி கானனாஞ்சரே. ஆஷாடே பூர்வ பல்குன்யா, ஆடி மாசம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு கிடைச்சாலாம் தேவி மகாலட்சுமி கிடைச்சாருன்னு சொல்கிறேன். இப்போ உடனே வந்து ஒரு டிரான்சிஷன் ஆகிடுச்சு, பேசிட்டே அமைதியாக இருந்தீங்க, டக்குன்னு வந்து சொற்பொழிவு பேசுகிறப்போ ஒரு எனர்ஜி வந்துடுது. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா? இந்த ஸ்லாங்கு எக்ஸ்பிரஷன் இப்படி தான் பேசணும், இப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு யார் சொல்லிக் கொடுப்பா? அப்பா தான் இதெல்லாம் நிறைய சொல்லிக் கொடு. இந்த கண்டென்ட் கிரியேட்டிங்கில் அப்பாவும் அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கண்டென்ட் டாபிக்லாம் பண்ணுறலாம் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. பண்ணவே இதெல்லாம் சேர்ந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து. சரி, இப்போ சின்ன வயசுலேருந்து வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு கிருஷ்ணர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயிலேருந்து வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு இந்த கடவுள் மேலே ஒரு பக்தியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு உங்கள் ஃபேவரட் கடவுளாக மாறின தருணம் ஞாபகம் இருக்கா? கிருஷ்ணர் எல்லா கடவுளுமே எனக்கு ஃபேவரட் கடவுள் தான். ஆனால் கிருஷ்ணர் மேலே எனக்கு தனி ஈர்ப்பு வந்து எப்போ வந்துச்சுன்னா இந்த கிருஷ்ணலீலா படிக்கும்போது தான். அந்த டாபிக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால எனக்கு அந்த டாபிக் கேட்க
அது ஒரு மாதிரி ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. கிருஷ்ணரும் ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, என்னோட லைஃப்ல வந்து கடவுள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு, இந்த மாதிரி மிராக்கள்லாம் என் லைஃப்ல நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்ரீநிதி லைஃப்ல ஏதாச்சும் மிராக்கள் நடந்திருக்கா? கடவுள்கிட்ட நீங்க வேண்டி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என்னன்னா, ஒரு அவார்ட் அது வந்து சுத்தமாகவே அன்எக்ஸ்பெக்டடு. மார்ச் 1 சிவராத்திரி விழாவில் 2022 இல்லாட்டி 3 அந்த இயர் மட்டும் எனக்கு ஷுவராக தெரில. அப்போ வந்து ஒரே நாளில் 4 அவார்ட் கிடச்சிச்சு. ஓகே. எனக்கு எந்த அவார்டுமே அது எதுவுமே எக்ஸ்பெக்டட் இல்லை. அது மார்ச் 1 சிஎம் நம்மளுடைய பழைய சிஎம் முன்னாள் சிஎம் அவர்களுடைய பர்த்டேன்றனால எனக்கு அதுலேருந்து ஒரு அவார்ட் கிடச்சிது. பசுமை வாசல் ஃபவுண்டேஷன்ற ஒரு இதுலேருந்து அவார்ட் கிடச்சிது. அது போக இன்னும் ஒரு 2 கோயில் அவார்ட் கிடச்சிது. இது 4மே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதனாலேயே அது நான் ரொம்ப ஒரு கிஃப்டடாக நினைக்கிறேன். ஸோ அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் போய் நம்ம மேடை ஏறி அவார்ட் வாங்குற அந்த தருணம், நிறைய பேர் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு? என்னோட ஃபஸ்ட்டு அவார்ட் வந்து பால சரஸ்வதின்னு பேர். அது வந்து கோவிட் டைமில் தான் கிடச்சிதுன்றனால இது வந்து ஒரு பெரிய இதுவாக நடக்க வேண்டிய ஒன்று. கோவிடுங்கிறனால ஒருத்தவங்களுடைய வீட்டில் தான் நடந்துச்சு. அதனால வந்து எனக்கு வந்து அந்த அவார்ட் வந்து ரொம்ப ப்ரிஷியஸாகவே போயிடுச்சு. ஃபஸ்ட் அவார்டு அது போக அது எங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒருத்தவங்க வீட்டில் நடந்ததுனால எங்களுக்கு அது அவார்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே. சரி, வீட்டில் என்னெல்லாம் சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க? டெய்லியும் வந்து இன்னைக்கு வந்து இதை நீ கற்றுக்கணும், இல்லை இன்னைக்கு வந்து இதை வந்து படித்து முடிக்கணும், அடுத்த வந்து சொற்பொழிவுக்குள்ளே நம்ம இதை வந்து நீ அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. வீட்டில் என்னெல்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணு, இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா நான் உனக்கு கால் பண்ணுறேன், அந்த உனக்கு ஏதாச்சும் வாங்கி தரேன். சரி, அந்த டாஸ்க் என்ன கேட்பீங்க? என்ன டிமாண்ட் பண்ணுவீங்க? இந்த சைக்கிள் வேணுமா, இல்லை வந்து என்ன கேட்பீங்க, என்ன ஆசைப்படுவீங்கன்னு கேட்குறேன். நான் வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் அந்த மாதிரி தான் ஆசைப்பட்டேன். சின்ன இவ்வளோதானா? அப்போ ஈஸியாக கரெக்ட் பண்ணுறது. சரி, என்னெல்லாம் பிடிக்கும் ஸ்ரீநிதிக்கு? எல்லாமே பிடிக்கும். ஒரு கேர்லியாக வந்து இல்லை இந்த பார்பி அந்த மாதிரிலாம் இல்லை டெடி பியர்ஸ் பிடிக்கும், அப்படி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறேன். எல்லாம் ஆக்சுவலி எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு இல்லை, நான் எல்லாத்தையும் வச்சு. சரி, ஓகே. இது வரைக்கும் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்களே வீட்டில் அப்பா அம்மா கிட்ட, அப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல இதை நீ படித்து முடி, இந்த டாஸ்க் நீ முடின்னு உனக்கு வாங்கி தரேன், அந்த மாதிரி என்னெல்லாம் நீங்கள் டாஸ்க்கை முடிச்சு வாங்கியிருக்கீங்க? ஒரு சில டைம் எப்போவுமே ப்ரோக்ராம்லாம் அந்த ப்ரோக்ராம் வந்து நான் நல்லா பண்ணேன்னா ஏதாச்சும் புது டாப்பிக்கு இல்லாட்டி நான் அது வரைக்கும் ரொம்ப ஃபெமிலியராக இல்லாமல் ஒரு 4-5 தடவை கூட பேசாமல் இதுதான் 2வது தடவை அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் நான் நிறையா கேட்பேன். அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்கேட் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாங்க. ஸ்கேட் ஸ்கூட்டியா? ஓகே. கடைசியில் இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன், என்னாச்சு? அதை வாங்கி நான் ஒரு 2 நாள் தான் யூஸ் பண்ணேன். உடஞ்சிருச்சா? நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ணேன். அது Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை.